வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் மந்த்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12th 11th 10th மந்த்லி டெஸ்ட்டு, ஜூன் மந்த்துக்கான மந்த்லி டெஸ்ட்டு அப்படின்னா ஜூலை மந்த்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் இது, சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட், டைமிங் வந்து 1.5 மணி நேரம், ஜூன் மந்த்லி டெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி டெஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 1 மார்க் இருக்குது, புக் பேக் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 × 2 10, ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 17 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணவீக்கம் என்னும் பதத்தின் பொருள் தருக, இந்த கொஷினும் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின் இது. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்சைடும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வருமான சுழல் ஓட்டம் வரைகிற, நாட்டு வருமானம் இலக்கணம் தருக, அதே மாதிரி ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் கூறுக, இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேரியல் பொருளின் இலக்கணம் தருக, பணவீக்கம் என்னும் பதத்தின் பொருள் தருக, வருமான சுழல் ஓட்டம் வரைகிற, நாட்டு வருமானம் இலக்கணம் தருக, ஜிடிபி குறைப்பான இலக்கணம் தருக, முழு வேலைவாய்ப்பு வரைகிற, சே விதியின் எடுகோள்களை பட்டியலிடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாய வினா. பொருளாதார முறையின் வகைகளை குறிப்பிடு. நெக்ஸ்ட்டு வந்து கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக. தலைவீதி வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. செலவு முறை மற்றும் வருமானம், அதே மாதிரி ஜேபிசியின் விதியின் விளைவுகளை குறிப்பு வரைக. கின்சின் ஒப்பிடுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 5 15. இதில் பார்த்திங்கன்னா பேரின பொருளியின் பரப்பியல்களை வரி, முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடு, நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை வரி, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளை விளக்குக, முதலாளித்துவம் கலப்பு பொருளாதாரம் சமதர்மம் ஆகியவற்றின் தன்மைகளை விளக்கு, வேலையின்மையின் வகைகளை வரி. ஸோ அந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.